சிவகாசியில் பட்டாசுகள் வெடித்ததால் எழுந்த புகை மூட்டத்தில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் உயிரிழந்தனர். ஒரே நேரத்தில் 2 பேரை பறிகொடுத்த அந்த குடும்பம் சோகத்தில் மூழ்கியிருக்கிறது. கிடங்கிலிருந்து மினி லாரியில் பட்டாசுகளை ஏற்றும்போது ஏற்பட்ட வெடி விபத்தின் சுவடுகளால் இன்னமும் துக்கத்தின் கருமை வடிந்து கிடக்கிறது சிவகாசி விருதுநகர் சாலை. விபத்தின் போது ஏற்பட்ட புகைமூட்டத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களில் தேவியும் அவரது மாமியார் சொர்ணகுமாரியும் அடக்கம். தேவி கருவுற்றதை உறுதி செய்வதற்காக செங்கமல நாச்சிபுரத்திலிருந்து சிவகாசிக்கு ஸ்கேன் செய்ய சென்றபோது புகைமூட்டத்தால் பாதிக்கப்பட்டு இருவரும் உயிரிழந்தனர். ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர் உங்களை பார்த்துட்டு ஸ்கேன் எடுக்க போயிருக்காங்க. ஸ்கேன் எடுக்க போனதில் அந்த வெடி எப்படி வெடிச்சிச்சோ என்னமோ இவங்க உள்ளே பண்ணோடனே அடைச்ச கதவு திறக்க முடியல. வெடி வெடிச்சு செதறினோடனே வெளியில் ஆள் பயந்துக்கிட்டு எல்லாம் அப்படி இருக்கவும் அந்த புகையானது உள்ளே போகவும் மூச்சு திணறி 2 பேத்துக்குமே வெளியே வர முடியல. அதுக்குள்ளே அங்கே வெடிச்சிருச்சுன்னு சத்தம் கேட்கவும் இந்த பையன் வந்தது பழையபடியும் போயிருக்கான். போய் வண்டி நிப்பாட்டிட்டு உள்ளே போய் அம்மான்னு தேடியிருக்கான். தேடி உள்ளே அந்த போகக்குள்ளே இந்த பையனும் போகவே லேசாக இருக்கும்போதே அவனை இந்த பையனை இங்கே தூக்கிட்டாங்க போலீஸ்காரங்க. தூக்கவும் அந்த 2 பேரும் மாமியார் மருமகளும் தான் அந்த புகையிலேருந்து வெளியே மீண்டு வர முடியாமல் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்ச மாதிரிக்கு உள்ளே. வீட்டுக்கு மூத்தவராக இருந்து வழிநடத்திய மனைவி சொர்ணகுமாரியையும் மகனை ஆசைப்பட்டு மணந்து வந்த மருமகள் தேவியையும் ஒரே நேரத்தில் பறிகொடுத்த துயரத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஹரிராம் நிலைகுலைந்திருக்கிறார். இதுபோன்ற துயரம் இனி நடக்காமல் இருக்க ஊருக்குள் பட்டாசுகளை அதிகளவில் இருப்பு வைத்துக் கொள்ள அனுமதிக்க கூடாது என்று இந்த குடும்பம் கதறலுடன் கோரிக்கை விடுக்கிறது. மைனி தலைவலிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போனா எங்க மைனி உயிரோடையே காணும் சார். இங்க எங்க குடும்பம்லாம் தவிச்சு நிக்கு சார். அழகுபட்ட பிள்ளை சார். எங்க தேவி அம்மா இவனுக்கு செல்ல மருமகளா வந்தா சார். அவளும் போய் சேர்ந்துட்டா. என் பிள்ளை அனாதையா நிக்கு சார். மனைவியையும் தாயையும் காப்பாற்ற முயன்ற போது புகையில் சிக்கி பாதிக்கப்பட்ட மகன் சண்முகராஜ் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டாலும் இன்னமும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். குடும்பத்தின் வேரும் விழுதுமாக இருந்த 2 பெண்களை இழந்த தூக்கத்தில் பேச முடியாமல் தவிக்கும் ஹரிராம் தனது 2 மகள்களின் எதிர்காலத்தை எண்ணி கலங்கிக் கொண்டிருக்கிறார். 2 பெண் குழந்தைகளுக்கு தாயான மாமியாரும் திருமணமாகி 3 மாதமான மருமகளும் என இருவரும் வெடி விபத்தில் உயிரிழந்தது இந்த கிராமத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் இவர்கள் குடும்பத்தின் ஆதார சக்திகளை இழந்து வைக்கும் இந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஆதரவை அரசு ஏற்படுத்த வேண்டும் என்பதே இந்த உறவுகளின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கர் மற்றும் செய்தியாளர் கணேஷுடன் சிவகாசியிலிருந்து நாகராஜன்.